தெய்வம் அவர்களின் பெருமையும் புகழையும் சிறப்பையும் நினைத்து பார்க்காவிட்டால், எண்ணி பார்க்காவிட்டால், நீங்கள் உங்கள் கையில் கிடைத்த விலைமதிப்பற்ற பொருளுக்கு மதிப்பு தெரியாதவர்களாக ஆகிவிடுகிறீர்கள்ங்கிறாங்க. 4வது அறிவை பற்றி தெய்வம் குறிப்பிட்றப்ப, ஒரு கையில் தங்க கட்டியவும் ஒரு கையில் கடலை மிட்டாயும் வச்சுக்கிட்டு உனக்கு எது வேணும்னு கேட்டால் கடலை மிட்டாயை எடுக்கிற பருவம்னு சொல்லுவாங்க. ஆனால் இந்த தங்க கட்டியை வச்சு பல 100 கடலை மிட்டாய் வாங்கலாம் அப்படிங்கிறது அந்த பருவத்தில் தெரியாமல் போச்சு. அறிவு பருவம் வந்ததுக்கப்புறமும் நம்ம தெய்வம் எப்பேற்பட்ட வல்லபம் பெற்றவங்கன்னு தெரியாமல் நம்ம திரும்ப திரும்ப கடலை மிட்டாயை எடுக்கக்கூடியவர்களாக இருக்கலாமா? அப்போ நம்ம என்ன பண்ணணும்? நம்ம முதல்ல தெய்வத்தை பற்றி நிறைய தெரிஞ்சுக்கணும். அவங்களுடைய பேராற்றல், அவங்களுடைய வல்லமை, அவங்க எப்படி இந்த பூமிக்கு அவதாரம் பண்ணி வந்தாங்க, அவங்க யார் அப்படிங்கிறத நம்ம முதல்ல உணர்ந்து நமக்கு அடுத்து வருகிற பிள்ளைகளுக்கும் சந்ததிகளுக்கும் நம்ம இதை எடுத்து கொண்டு போய் சேர்க்கணும். நம்ம குடும்பத்தில் உட்கார்ந்து பேசுகிறப்ப கொஞ்ச நேரமாவது தெய்வத்தை பற்றி நமக்கு தெரிஞ்சதை பேசணும். நம்முடைய பிள்ளைங்கக்கிட்ட நமக்கு தெரிஞ்ச விஷயத்தை சொல்லணும். காலையில் எந்திரிச்சு மூலமந்திரம் சொல்லிட்டு போ, திரும்பி வந்தவொன்னே மூலமந்திரம் சொல்லு அப்படிங்கிறதோட நிப்பாட்டாமல் நம்ம தெய்வத்தை பற்றி நம்ம பிள்ளைங்கக்கிட்டையும் நமக்கு தெரிஞ்சவங்ககிட்டையும் நிச்சயமாக அவங்களுடைய சிறப்புகளெல்லாம் சொல்லணும். அதுக்கு நாம் முதல்ல நிறையா தெரிஞ்சு படித்து அவங்கள பற்றி தெரிஞ்சு வச்சுருக்கணும்.